Hi all, welcome to today's current affairs. So இன்னைக்கான first news என்ன அப்படின்னு பார்த்துடலாம். So first one என்னன்னா Adrian Karmakar won silver medal in ISSF Junior World Cup. Okay. So இந்த ISSF Junior World Cup வந்து எங்கே நடந்துச்சுன்னா 2025க்கு ஜெர்மனியில் நடந்திருக்கு. ஸோ இந்தியா வந்து அதோடைய ஃபர்ஸ்ட் சில்வர் மெடலும் வாங்கியிருக்காங்க. யார் இந்த சில்வர் மெடல் வாங்கினது அப்படின்னா ஆட்ரியன் கர்மக்கர் அப்படின்னு சொல்லப்படுறவர் தான். ஸோ இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர். இவர் சில்வர் மெடல் வாங்கியிருக்காரு. இவருடைய ஸ்கோர் என்னென்னா 626.67 இந்த 50 மீட்டர் ரைஃபிள். ஸோ இதுதான் வந்து இவருடைய ஸ்கோராக இருக்குது. இதில் கோல்டு மெடல் வாங்கினது யார் அப்படின்னா ஜொஹன்சன் ஆஃப் ஸ்வீடன். இவர் தான் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஸோ வித் திஸ் பர்ஃபார்மிங் ஆஃப் ஆட்ரியன் இந்தியா ஹேஸ் காட் சக்ஸஸ் அட் த வெரி பிகினிங் ஆஃப் தி டோர்னமெண்ட். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல சக்ஸஸான ஒரு ரேஞ்ச் வந்து வந்திருக்கு, மார்க் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு சொல்லப்படுது. அவருடைய பேர் தான் ஆட்ரியன் கர்மக்கர். செகண்ட் ஒன், கீதா சமோதா, ஃபர்ஸ்ட் விமன் ஆஃபீஸர் ஆஃப் CISF டு கான்குவர் மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ 19th மே அன்னைக்கு CISF ஓட சப் இன்ஸ்பெக்டரான கீதா சமோதா வந்து ஒரு ரொம்ப ஹிஸ்டாரிக்கான ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம் மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணியிருக்காங்க. CISF ஆஃபீஸராக இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ CISFனா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஓகே, டு ஹாய்ஸ் த ட்ரைகலர் ஆன் தி வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பீக். ஸோ கீதா வந்து இந்த அச்சீவ்மெண்ட் எப்படி பண்ணாங்கன்னா ஆஃப் பிகமிங் இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் விமன் மவுண்டெய்னர் பை கிளைம்பிங் 4 கான்டினென்டல் பீக்ஸ் இன் ஜஸ்ட் 6 months and 27 days. ஸோ இது வந்து 7th Summit மிஷன் அப்படின்ட்டு ஒரு மிஷன் இருக்குது. அந்த மிஷனில் வந்து இந்த CIF சேர்ந்த விமன் ஆஃபீஸர் வந்து 6 months 27 daysக்குள்ளேயே வந்து 4 பீக்ஸை வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. அவங்களுடைய பேர் வந்து கீதா. ஓகே, ஸோ அவங்க தான் வந்து CISF ஆஃபீஸர். நெக்ஸ்ட், கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் இனாக்ரேட்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தியூ. ஸோ இது வந்து கேலோ இந்தியா பீச் கேம்ஸ். ஸோ பீச் கேம்ஸ் வந்து இந்த வாட்டி தியோவில் நடக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதை வந்து யார் இனாக்ரேட் பண்ணி வச்சார்னா யூனியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரான மான்சுக் மாண்டவியா. இவர் தான் வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சார். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அட் கோக்லா பீச், தியூவில் இருக்கிற ஒரு கோக்லா பீச், அந்த பீச்சில் தான் இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்ட் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் to promote sports culture, which aims to increase the culture of sports and public participation in sports in India. So ஸ்போர்ட்ஸ் உடைய கல்ச்சரை வந்து இன்னும் நல்லா என்கரேஜ் பண்ணணும், அதில் வந்து இன்னும் நிறைய பார்ட்டிசிபேஷன் நிறைய கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதை கொண்டு வந்தாங்களே. ஸோ இதோடைய மெயின் கோலே வந்து பீச் ஸ்போர்ட்ஸை வந்து ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணணும் யூத்துங்களையும் அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு நல்லா ஹெல்தி லைஃப் ஸ்டைலை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த கேலோ இந்தியா பீச் கேம்ஸோடைய மெயின் எய்மாகவே இருக்குது. இது எங்கே வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியூவில் கோக்லா பீச். யார் பண்ணாங்கன்னா யூனியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மான்சுக் மாண்டவியா. ஓகே, ஸோ கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் இது வந்து மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட், ஷிரூய் லில்லி ஃபெஸ்டிவல். இந்த ஷிரூய் லில்லி ஃபெஸ்டிவல் வந்து இந்த பூவுக்கான ஒரு இதுவாக பார்க்கப்படுது. இது எங்கன்னா மணிப்பூரில் இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஒரு 2 years கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் நடக்குது. ஸோ பிட்வீன் 20th and 24th மேல தான் வந்து இது வந்து நடக்குது. இந்த ஸ்டேட் லெவல் கல்ச்சுரல் அண்ட் எக்கலாஜிக்கல் ஃபெஸ்டிவல் வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா மணிப்பூர் டூரிசம் டிபார்ட்மெண்ட் அட் ஷிரூய் வில்லேஜ். ஸோ இப்போ புரியுது அது ஏன் ஷிரூய் லில்லி ஃபெஸ்டிவல்னு சொல்கிறாங்க. அந்த பூ பேர் வந்து லில்லி, அந்த ஊர் பேர் வந்து ஷிரூய். அது எங்கே நடக்குது அப்படின்னா மணிப்பூரில் இது நடக்குது. 2 yearsக்கு அப்புறம் இது வந்து நடக்குது. இது எதுக்காக இது செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா டு ப்ரொமோட் தி கன்சர்வேஷன் ஆஃப் ஷிரூய் லில்லி ஃப்ளவர். இந்த ஃப்ளவர் கன்சர்வேஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இதை வந்து பண்ணுறாங்க. ஹைலைட்டிங் தி கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் மணிப்பூர் அண்ட் என்கரேஜ் லோக்கல் டூரிசம் அண்ட் எக்கானமி. ஸோ இந்த இயர் இதுக்கான தீம் வந்து என்னென்னா பியூட்டி ஃபார் ஹியூமனிட்டி. இதுதான் வந்து இதுக்கான தீமாவும் பார்க்கப்படுது. ஸோ மணிப்பூர் அப்படின்னா ஷிரூய் லில்லி ஃபெஸ்டிவல் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். இந்த வருஷத்துக்கான தீம் வந்து பியூட்டி ஃபார் ஹியூமனிட்டி. நெக்ஸ்ட் நியூஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் launches financial fraud risk indicator to combat cyber crime. ஸோ இந்தியாவுடைய டிஜிட்டல் எக்கானமி வந்து நல்லாவே க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கு. எஸ்பெஷலி வந்து இந்த ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இப்போ நம்ம வந்து எங்கே எடுத்தாலும் UPI பேமெண்ட்ஸ் தான் வந்து பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய டிஜிட்டல் எக்கானமி வந்து நல்லா க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கு த்ரூ UPI. பட் வித் இட்ஸ்
இன்சிடென்ட்ஸ் ஆஃப் சைபர் கிரைம் அண்ட் ஃபைனான்ஷியல் ஃப்ராடும் வந்து நிறையவே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை டீல் பண்ணுறதுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வந்து ஒரு புது டூலை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அது பேர் தான் ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டர், FRI, ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டர் அப்படின்ட்டு சொல்லப்படுது, அண்டர் தி டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த FRI இது மூலியமாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாச்சும் ஃப்ராட் அந்த மாதிரி கேசஸ் ஏதாச்சும் சஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா உடனே வந்து இது மூலயமா ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுதான் சைபர் கிரைம் மூலியமாக வர ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். நெக்ஸ்ட், ஃப்ளோரசன்ட் சென்சார். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுஹாத்தியில் இருக்கிறது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஹை சென்சிட்டிவ் ஃப்ளோரசன்ட் சென்சார் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணுன்னா, சைனைடை வந்து வாட்டர் சோர்சஸில் இருக்கிறது, லிவிங் செல்ஸில் இருக்கிறது, சைனைடு எல்லாமே வந்து டிடெக்ட் பண்ணி காட்டும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ சைனைட்னா என்னென்னா, அது வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு கெமிக்கல். எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நிறைய இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸஸ் பட் இஸ் இம்ப்ராப்பர் டிஸ்போசல் கேன் பொல்யூட் வாட்டர் அண்ட் சாயில். ஸோ சைனைட் வந்து ஆக்சுவலாக ஒரு பாய்சனஸ் திங்ஸ் டு ஹியூமன் அண்ட் அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ. ஸோ அது வந்து நம்ம நிறைய இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில் அதோடைய யூசேஜும் இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணுவாங்கன்னா, சரியாக டிஸ்போஸ் பண்ணாமல் அப்படியே வந்து தண்ணியில் விட்டுறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஹை சென்சிட்டிவ் ஃப்ளோரசன்ட் சென்சார் என்ன பண்ணணும், அது எங்கே இருக்கோ அது டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூ சென்சார் வந்து இஸ் பேஸ்ட் ஆன் டர்ன் ஆன் டெக்னாலஜி பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ விச் இன்க்ரீசஸ் இட்ஸ் பிரைட்னஸ் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சைனைட், மேக்கிங் த டிடெக்ஷன் மோர் ரிலேபிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு சாம்பிள் வாட்டர் எடுக்கிறீங்க, அதில் வந்து இந்த சென்சார் போட்டிங்கன்னா அது ரொம்ப பிரைட் ஆயிரும். அது ஒருவேளை பிரைட் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் வந்து சைனைட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி டர்ன் ஆன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இந்த சென்சாரை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், INS கவுந்தன்யா ரெனேசன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் மேரிடைம் ஹெரிட்டேஜ். ஸோ INSV கவுந்தன்யா வந்து ஃபார்மலி எப்போ கமிஷன் ஆச்சுன்னா, இந்தியன் நேவியில் 21 May 2025 நேவல் பேஸ் எங்கன்னா கர்வார் நேவல் பேஸில் வந்து இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த கவுந்தன்யாவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க 21 May அன்னைக்கு. இந்த ஷிப் வந்து சியூன் செல்லிங் வெசல் பில்ட் வித் ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் incorporating ancient technical elements such as square sails and steering oars. ஸோ இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் சேர்த்து அதை நல்லா பில்ட் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இந்தியாவில் கர்வார் நேவல் பேஸில் வந்து இதை கமிஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்றைக்கான லாஸ்ட் நியூஸ் என்னென்னா, Prime Minister Modi inaugurates 103 redeveloped Amrut stations in 18 states in Bikaner. ஸோ 22 May 2025 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து வர்ச்சுவலாக இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. என்னென்னா 103 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் 18 ஸ்டேட்டில் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் வந்து இந்த ஸ்கீம் இருக்குது. அம்ருத் பாரத் ஸ்டேஷன் யோஜனா ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. இதுக்கு கீழே என்னென்னா ஒரு 103 ரயில்வே ஸ்டேஷன்ஸை வந்து அவர் புதுசாக இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. பிக்கனரில் இருந்துட்டு மீதி இருக்கிற 102 ஸ்டேஷன்ஸையுமே வந்து வர்ச்சுவலாக பண்ணியிருக்காரு. பிக்கனர் ராஜஸ்தானில் இருக்காது. ஸோ ராஜஸ்தான் சீஃப் மினிஸ்டரான பஜன்லால் சர்மா, யூனியன் ரயில்வே மினிஸ்டரான அஸ்வினி வைஷ்ணவ், யூனியன் லா மினிஸ்டரான அர்ஜுன் ராம் மேக்வால் இவங்க எல்லாருமே கூட இந்த ஈவெண்ட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அம்ருத் ஸ்டேஷன் வந்து இஸ் சம்திங் ரிலேட்டட் டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இப்போ கொஷின்ஸ் பார்த்தலாம். ஹூ won the first medal from the India in the ISSF Junior World Cup 2025னா அது யாருன்னா ஆட்ரியன் கர்மக்கர். ஸோ இவர் வந்து சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காரு 50 மீட்டர் ரைஃபிளில். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னா ஸ்வீடனை சார்ந்த ஜெஸ்பர் ஜொஹன்சன் தான் வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ISSF ஜூனியர் வேர்ல்ட் கப் எங்கே நடக்குதுன்னா சூல், ஜெர்மனியில் நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது. இவர் வந்து ஷூட்டிங்கில் 50 மீட்டர் ரைஃபிளில் ஆட்ரியன் கர்மக்கர் வந்து சில்வர் மெடல் வாங்கியிருக்கார். செகண்ட் ஒன், ஹூ பிகேம் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் CIS ஆஃபீஸர் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட் ஆன் 19 May 2025னா, ஸோ இவங்க CISF ஆஃபீஸர்னா கீதா சமோதா. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் CISF ஆஃபீஸர் மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இவங்களோட போஸ்டிங் வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க CISFல. ஓகே, ஸோ இவங்க வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டைமில் நிறைய 6 monthsலேயே வந்து நிறைய 4 பீக்ஸை வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. நெக்ஸ்ட், ஹூ இனாக்ரேட்டட் த கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் 2025 அப்படின்னா மான்சுக் மாண்டவ்யா. இவர் வந்து யூனியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். ஸோ இவர் தான் வந்து கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் 2025 இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா தியூவில் இருக்கிற கோகுலா பீச்சில் தான் வந்து இது வந்து நடக்குது. இதோடைய மெயின் எய்மே வந்து
டு டெவலப் த காம்படிஷன் அண்ட் டு என்கரேஜ் த பார்ட்டிசிபேஷன் இன் பீச் கேம்ஸ். இதுதான் வந்து இதோடைய மெயின் எய்மாகவே பார்க்கப்படுது. அப்புறம் ஷிரு லில்லி ஃபெஸ்டிவல் 2025 வாஸ் ஆர்கனைஸ்ட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னா மணிப்பூரில் தான். எதுக்காக இந்த ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஃப்ளவரோடைய கன்சர்வேஷனுக்காக மெயினாக தான் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மணிப்பூருடைய ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலாகவும் இது பார்க்கப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டர் ஹேஸ் பீன் டெவலப்ட் அண்டர், யார் டெவலப் பண்ணாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ். இவங்க தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. அதே மாதிரி தான் சைபர் க்ரைமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் வந்து இந்த எஃப்ஆர்ஐயை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஒன், விச் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐஐடி கவுஹாட்டி ஹேஸ் டெவலப்ட் அ ஃப்ளூரசன்ட் சென்சார் ஃபார் சைனைட் டிடெக்ஷன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ சைனைட் அதெல்லாம் வந்து இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு கெமிஸ்ட்ரி. ஸோ அதனால வந்து அந்த டிபார்ட்மெண்ட் தான் சேர்ந்தவங்க தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து வாட்டர்லேயோ இல்லை மற்ற லிவிங் செல்ஸ்லேயோ வந்து சைனைட் இருந்துச்சுன்னா அந்த டர்ன் ஆன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை டிடெக்ட் பண்ண யூஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஐஐடி கவுஹாட்டியை சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், ஆன் விச் டேட் வாஸ் ஐஎன்எஸ்வி கவுந்தின்யா இண்டக்டட் இன் டு த இந்தியன் நேவி அப்படின்னா 21 மே தான் வந்து இது ஃபர்ஸ்ட் இந்தியன் நேவிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. எந்த பேஸில் அப்படின்னா கர்வார் நேவல் பேஸில் தான் வந்து இதை ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் கனெக்ஷன்ஸ் கொடுக்கும் இந்தியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு நடுவில். இது வந்து ஒரு 5th century மாடல் ஷிப்பில் வந்து அந்த மாதிரி டைப்பில் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கேரளாவில் இருக்கிற ஆர்டிசன்ஸ் வந்து இதை பில்ட் பண்ணியிருக்காங்க நேச்சுரல் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி. அதோடைய பேர் ஐஎன்எஸ் கவுண்டின்யா. நெக்ஸ்ட், ஃப்ரம் வேர் டிட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வர்ச்சுவலி இனாகரேட் 103 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் டெவலப்ட் அண்டர் தி அம்ருத் பாரத் ஸ்டேஷன் யோஜனா அப்படின்னா பிக்கனரில் தான் வந்து இவர் வந்து பிக்கனர் ராஜஸ்தானில் இருக்குது. இங்கேருந்து மீதி இருக்கிற 103 ரயில்வே ஸ்டேஷன்ஸை வந்து அவர் இனாக்ரேட் பண்ணி வச்சார். மொத்தம் 18 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் வந்து அவர் இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காரு. எந்த ஸ்கீம்லனா அம்ருத் பாரத் ஸ்டேஷன் யோஜனா அப்படின்ட்டு அம்ருத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யோஜனா கீழே தான் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒன்லைனர்ஸ் பார்த்துலாம். த கிவிங் விங்ஸ் டு ட்ரீம்ஸ் அவார்ட் 2023 வாஸ் கிவன் பை விச் மினிஸ்ட்ரி அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். ஸோ விங்ஸ் அப்படின்னா சம்திங் அது வந்து ஃப்ளை ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ எது ஃப்ளை ஆகும்? ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட். அதனால இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர் வாஸ் கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் 2025 ஆர்கனைஸ்னா கோகுலா பீச் ஆஃப் டியூவில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஹூ வாஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ராஜஸ்தான் பிரசன்ட் அட் த ஓப்பனிங் செரிமனி அப்படின்னா பஜன்லால் சர்மா தான் வந்து ராஜஸ்தானுடைய பிரசன்ட் சீஃப் மினிஸ்டர். இவர் தான் வந்து அந்த ஓப்பனிங் செரிமனி ஆஃப் அந்த அம்ருத் ஸ்டேஷன்ஸில் வந்து இவரும் ப்ரெசென்ட்டாக இருக்கார். பிக்கனரில் தான் வந்து இது நடந்தது. ஸோ இங்கே ராஜஸ்தான் பஜன் ஜா அந்த சவுண்டில் யூ கேன் ரிமெம்பர். நெக்ஸ்ட் ஒன், தி ஆர்கனைசேஷன் ஆஃப் கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் 2025 இஸ் அ பார்ட் ஆஃப் விச் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்னா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து இந்த கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் கீழே தான் வரும். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ளோரசன்ட் சென்சார் இஸ் பேஸ்ட் ஆன் விச் டெக்னாலஜி அப்படின்னு கேட்குறாங்க. டர்ன் ஆன் டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃப்ளோரசன்ட் சென்சார் வந்து ஒர்க் ஆகுது. கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஐஐடி கவுஹாட்டி ரிசர்ச்சர்ஸ் தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், வாட் வாஸ் த தீம் ஆஃப் ஷிரு லில்லி ஃபெஸ்டிவல்னா பியூட்டி ஃபார் ஹியூமனிட்டி. ஷிரு வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளவர். அதை வந்து அவங்க ஹியூமனிட்டியோட கனெக்ட் பண்ணி இந்த வருஷம் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஃப்ஆர்ஐனா ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டர். ஸோ சைபர் கிரைமை கட்டுப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இது. நெக்ஸ்ட், வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஐஎஸ்எஸ்எஃப் லொக்கேட்டட் அப்படின்னா முனிச் ஜெர்மனியில் தான் வந்து இது லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த வருஷம் சுஹுல் ஜெர்மனியில் தான் வந்து இந்த டோர்னமெண்ட்டும் நடந்துகிட்ருக்கு. அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸும் முனிச்சில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட், ஹூ ஃபவுண்டட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஐஎன்எஸ்வி கவுந்திரியானா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஹூ ஃபண்டட், யார் வந்து இந்த ஐஎன்எஸ்வி கவுந்திரியாக்கான ஃபண்டிங் அமௌண்ட்லாம் கொடுத்தாங்க? எந்த மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐஎன்எஸ் கவுந்தின்யா இஸ் நேம்ட் ஆஃப்டர் ஹூம்னா கவுந்தின்யா அண்ட் ஏன்ஷியன்ட் இந்தியன் செயிலர். ஸோ கவுந்தின்யா அப்படிங்கிறது ஒரு இந்தியன் செயிலர், ஒரு இந்தியன் கப்பல் ஓட்டிகிட்டு இருந்த ஒருத்தர் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அவர் ஹானர் பண்ணுற விதமாக தான் வந்து ஐஎன்எஸ் கவுந்தின்யா அப்படிங்கிற பேர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் நியூஸ். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க டூ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.